சமீப காலமாக நீதித்துறையில் நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, வினோதமாக இருக்குது. உண்மையிலே இவர்களெல்லாம் நீதித்துறையில் அதற்கான முழுமையான அந்த சட்டத்தை எல்லாம் படித்து ஒரு நாட்டில் நீதிபதியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 140 கோடி மக்களுக்கு ஒரு பெரிய சுப்பீரியர் பவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கிறோம். எவ்வளோ பொறுப்புணர்வோடு நம்முடைய உத்தரவுகளும் தீர்ப்புகளும் இருக்கணும் என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமலேயே பல பேருடைய தீர்ப்புகள் அமைகிறதோ அப்படின்ற சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, 2 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. 2 பேரும் விருப்பப்பட்டு, மேரேஜுக்கு முன்னாடி 2 பேர் விருப்பப்பட்டு அவங்க 2 பேரும் செக்ஷுவல் லைஃப்பில் அவங்க 2 பேரும் ஒரு தகாத உறவில் இருக்கிறாங்க அப்படின்னா, அதை வைத்து ஒருத்தருடைய நன்னடத்தையை தீர்மானிக்கக்கூடாது. அப்படி ஒருத்தன் தொடர்பில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் நடத்த கெட்டவன், அவன் ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒருத்தனுடைய நன்னடத்தையை தீர்மானிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்குது. அவர் வேலையில் சேர்ந்த பிறகு ஒரு பெண் அவருக்கு எதிராக புகார் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா அப்படின்னு கேட்டால், இவன் என்னை காதலிச்சு என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூட இவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்போ வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், என்னை ஏமாற்றிட்டான், நான் ஏமாற்றப்பட்டுட்டு தெருவில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் புகார் கொடுக்குறான். இதை விசாரிச்சுட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதை அந்த மாநில காவல்துறை உயர் அதிகாரிகள் எடுத்திருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தெலுங்கானா கோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் போயிட்டு அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிராக அவர் போயிட்டு வழக்கு போடுறாரு. வழக்கு போட்டால் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு உன் மேலே எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துகிறாங்க. அப்புறம் தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு தான் இந்த வழக்கை விசாரித்த இந்த 2 பேர் கொண்ட நீதிபதிகள், மனோஜ் மிஸ்ரா என்கிற ஒருத்தரும் மன்மோகன் என்கிற 2 பேர் கொண்ட அமர்வு இப்படி ஒரு அற்புதமான தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சுட்டுலாம் ஒருத்தனுடைய நடத்தையை அளவிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுத்த உயர் அதிகாரிகளுக்கு அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஏப்பா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் இப்படியான ஒரு பாலியல் தொடர்பில் இருக்கிறதையெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா எடுப்பீங்களா? அதுக்காக ஒருத்தனுக்கு போஸ்டிங் தர மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி சொசைட்டியில் ரொம்ப சாதாரண ஒரு மேட்ருப்பா, இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சீரியஸ் ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் சரி, இதை ஒரு அளவுகோலாக வச்சுட்டு ஒருத்தனை நீங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை, ஏன்னா இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. சொல்கிறது யாரோ எவரோ இல்லை, இந்த நாட்டில் அவ்வளோ பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள். அப்போ இதையே ஒரு நன்னடத்தைக்கு அளவுகோலாக எடுத்துக்க முடியாது அப்படின்னா, நாம் கேட்க விரும்புவது இந்த மாதிரி தீர்ப்புகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் இது சரிதான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏன்னா நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அந்த நீதிபதிகளுடைய காதுகளுக்கு போய் சேருமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் சரி காணக்கூடியவர்கள்ட்ட நம்ம கேட்குறது, அப்போ நன்னடத்தைக்கு என்ன தான் அளவுகோல்? எதை வச்சு தான் ஒருத்தனுடைய ஒரு குட் கான்டக்டை நீங்கள் தீர்மானிப்பீங்க? இதையே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா, ஒருத்தன் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக்க முடியல, கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு தேவைப்படுறதை அனுபவிப்பதற்காக அவன் என்ன வார்த்தை வேணால் வார்த்தை ஜாலத்தை சொல்லி ஒரு பொண்ணை மயக்கிறான். அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு பையனை மயக்கிறா. இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு நடவடிக்கை தானே. அசிங்கமான நடவடிக்கையை செய்யக்கூடியவன் ஒரு ஒழுக்கக்கேடான வந்தாலும் சொல்ல முடியும், அவன் நடத்த கெட்ட வந்தாலும் நம்ம சொல்ல முடியும். ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணுக்கு நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அளவுகள் நம்ம என்ன வைப்போம்? பையன் நல்ல ஒழுக்கமான பையனா அப்படின்னு தானே நம்ம பார்ப்போம். அந்த பையனுடைய குடும்பம் நல்ல குடும்பமா அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோமா? அப்போ பல பேரோட அந்த பையனுக்கு பழக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு பொண்ணை கொடுப்பாங்களா? இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவர்களோ இதை சரி காணக்கூடியவர்களோ அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு அசிங்கமான செயல் புரியக்கூடிய ஒருத்தனை நம்ம முன்னிலைப்படுத்துவோமா? அவனை நம்ம குடும்பத்துக்கு ஒருத்தனாக நம்ம தேர்ந்தெடுப்போமா? மாட்டோம் தானே. அப்போ நன்னடத்தை என்பது இதை வைத்து தானே நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவனுடைய சுய கட்டுப்பாடு என்பது எவ்வளோ முக்கியம், அது மிக முக்கியமான நன்னடத்தைக்குரிய அளவுகோல் தானே. அப்போ இது அளவுகோல் இல்லை அப்படின்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. நீதிபதிகளே, நமக்கு என்னென்னா, நாட்டில் ஏகப்பட்ட கொலை குற்றங்கள் நடைபெறுது. அந்த கொலை குற்றங்களுடைய பின்னணியில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த அதாவது திருமண உறவை மீறிய ஒரு பெண்ணோடைய ஒரு ஆணோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தான். பல குற்ற சம்பவங்கள், பல கொலை சம்பவங்களுடைய பின்னணியிலேயே இந்த தகாத உறவு இருக்கிறது அப்படின்னா
அதுக்கு எந்த அளவிற்கு ஒரு கடிவாளம் போட்டு சமூகத்தில் இது ஒரு பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்துது அப்படின்றத ஒரு நீதிபதிகள் புரிந்து தானே தீர்ப்பளிக்கணும். குடும்ப அமைப்பே சிதைக்குதா இல்லையா? இது மாதிரி திருமணத்துக்கு முன்போ திருமணத்திற்கு பின்போ தகாத உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகள் தெருவுக்கு வந்துடுது. தகப்பன்கிட்டையும் போக முடியாமல், தாய்கிட்டையும் போக முடியாமல், 2 பேரும் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் என்று அலைந்து கொண்டு பல குடும்பங்களில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுனாலேயே எத்தனையோ மோசமான விளைவுகள்லாம் ஏற்படத்தான் செய்யுது. அதையெல்லாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்கள் கோர்ட்டிலேயே ஃபேமிலி கோர்ட்டில் டைவர்ஸ்ன்னு வரக்கூடிய கேஸில் அதிகப்படியான கேஸ் எல்லாம் எதன் காரணமாக வருது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான திருமண பந்தத்தை மீறிய தகாத உறவு, கல்யாணம் முடிக்காமலேயே வேற ஒரு ஆணோடு பெண்ணோடு இருக்கக்கூடிய உறவுன்ற காரணங்கள் தானே வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை சமுதாயத்திலிருந்து எப்படி வெட்டி எறியலாம் அப்படின்னு சட்டங்களை ஆய்வு செய்ய வேண்டிய நீதிபதிகள் ரொம்ப சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா, இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்வீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருக்கிறது. நீதிபதிகளுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப வினோதமாக இருக்குது. தனி மனித வாழ்க்கையில் ஒருத்தனுடைய ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒழுக்கத்தை அவனை விட்டு அகற்றக்கூடிய சூழல் தான் நம்மளை சுற்றி இருக்குது. நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் என்பது கெடுக்கின்ற விதத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அப்படியான ஆசை உணர்வு தூண்டக்கூடிய சூழல் அமைகிறது, சந்தர்ப்பம் அமைகிறது. அப்படி அமையக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் தன்னுடைய கட்டுப்பாடுகளை இழந்துட்டு வரம்பு மீறி போகிறான். அப்படி வரம்பு மீறி போகக்கூடிய நேரத்தில் அவன் ஒருத்திக்கு துரோகம் செய்கிறான் அல்லது ஒருத்தி தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்கிறான் என்கிற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நடைபெறுகின்ற அசிங்கத்திற்குத்தான் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. இது நன்னடத்தைக்கு ஒரு பெரிய அளவுகோலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. இது போன்ற உத்தரவுகள் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இது அமையும். ஏன்னா இது மாதிரியான தகாத தொடர்பில் இருக்கிறவன் தான் தப்பே செய்யலை அப்படின்ற ஒரு சிந்தனையில் தான் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய துரோகம் இருக்குது பாருங்கள், அது அவ்வளோ பெரிய துரோகம் அதுக்கு பின்னணியில் இருக்குது. திருமணம் ஆகாதவனாக இருந்தால் தன் குடும்பத்தாரை பெற்றோர்களை ஏமாற்றி தான் இது மாதிரியான தப்பான தொடர்பில் இருக்கிறான். அது பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். திருமண வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய தொடர்புகளும் ஒரு கணவன் மனைவியை ஏமாற்றி, ஒரு மனைவி கணவனை ஏமாற்றி, அப்படியான ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தினுடைய அடித்தளமாகத்தான் இந்த விபச்சாரம் என்பது இருக்கிறது. அதை ஒரு பெரிய மேட்டராகவே எடுத்துக்க வேண்டாம், இது நன்னடத்தைக்கு ஒரு பெரிய அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நீதிபதிகளே உத்தரவிடுவார்கள். அப்படின்னா எவனுக்கு தான் செய்கின்ற இந்த செயல் இது மாதிரி காரியத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு தப்பு என்று எப்படி அவன் உணர்வான்? சமுதாயத்தில் இதை எப்படி ஒழிக்க முடியும்? விபச்சாரம் என்பது பெருகி கொண்டே போகுமே, எல்லா குடும்பத்திலையுமே பெருகுமே. அப்போ இந்த தீர்ப்பு உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடியவருடைய குடும்பத்தில் கூட நாளைக்கு இதை ஒரு சாதாரணமாக ஒருத்தன் எடுத்துக்கிறான்னா, அப்போ அவன் பிள்ளையும் அதை செய்யக்கூடிய நேரத்தில் யாரை பாதிக்கும்? அந்த பாதிப்பை சந்திக்கக்கூடியவனுக்கு தான் அதோடைய வழி தெரியும். உத்தரவு பிறப்பிக்கக்கூடியவர்கள் அதனுடைய பாதிப்பை உணராமல் இப்படி சர்வசாதாரணமாக உத்தரவை பிறப்பித்து விட்டு செல்கிறார்கள். நமக்கு என்னென்னா, நம்மை போன்ற சாமானியர்கள் நாம் உணரக்கூடிய இந்த பாதிப்பை கூட மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய, தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் உணரவில்லையே என்கிற அந்த வேதனையும் வலியைத்தான் நாம் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறோம்.